டீலிமிட்டேஷன் என்பது நம்முடைய எம்பிக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் என்பது நம்முடைய வலிமையை குறைக்கும். ஆகவே இந்த ஸ்ட்ராட்டஜி தட் இஸ் ராங். இனிமேல் வேற ஒரு புது ஸ்ட்ராட்டஜி சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்க வேண்டும். அதுவரையிலும் இதை தள்ளி போட வேண்டும். இதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே ஒரு 25 ஆண்டுகளுக்கு இப்பொழுது அதை எதிர்கொள்ள பயப்படுவார்கள். அவர்கள் இதை பற்றியே பேசவில்லை. ஸ்டாலினாகத்தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறாரே தவிர அவர்கள் யாரும் நாங்கள் இதை செய்ய போகிறோம் என்றே சொல்லவில்லை. அப்படி செய்தாலும் உங்களுக்கு பாதகம் வராது என்று அவர்கள் சொல்வதற்கு காரணம், பிறகு தெற்கு தீப்பிடிக்கும். இந்தியா வில் பி ஸ்பிளிட் இன்டு மெனி பீசஸ். அதுதான் ஏற்படுகின்ற நிலைமையாக இருக்கும். ஆகவே செய்ய மாட்டார்கள். எந்த முட்டாளும் தற்கொலை செய்து கொள்கின்ற முயற்சிக்கு போக மாட்டான். ஆகவே அது இருந்தாலும் இவருடைய நோக்கம் என்ன என்றால், நான் மூன்றாவது மொழி வரப்போகிறேன் என்று வராத மொழியை பற்றி இவர் பேசினார். இந்தி நிலையாக இங்கே இருக்கிறது. அதை எதிர்த்து தொடர்ந்து போராடுவதற்கு நீ சிபிஎஸ்சியில் போராட வேண்டும். அதை நீ போராடவில்லை. இந்தி அல்லாத மொழியை கற்றுக்கொடு என்பதற்கு போராடுகிறாய். மக்களுக்கு புரியாது என்று நினைக்கிறாய். ஆனால் இந்த நாட்டிலே சரியான எதிர்க்கட்சிகள் இல்லாத காரணத்தினாலே இது போன்ற செய்திகள் மக்களிடம் கொண்டு செல்லப்படவில்லை. நான் ஒருவன் தானே கத்திக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் மட்டும்தானே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன பயன் இருக்கிறது? உங்களைப் போல் ஒரு 10 பேர் அவன் நல்ல விளக்கமாக பேசுகிறான் என்று சொன்னாலும் அதனுடைய பலன் மக்களுக்கு போய் சேராதே.